ஐஸ்வர்யா. வணக்கம். முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஜாயின் அப் ஃபார் ஐஸ்வர்யா தத்தாக. தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜயாண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிடுவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொன்ன மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் a very responsible song. Melvin sir, what a great beat sir. ரொம்ப I was so excited, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாமல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டனி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவனுக்கு சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாமே காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலியோ டைமுக்கு அதனால அவன் உங்களை வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல let's have Vijay sir onto the stage. Yes sir, please come sir. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஹானர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. Please come தஸ்னீம். Yeah. ஹலோ எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க சார். நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆக்டிவி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணுமே. இவ்வளோதானா? இன்னும் தேங்க்யூ. தனா இங்க தனா டைரக்டர் சார். நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போது இன்னும் ஒரு 1 வீக்கில் என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், போகிற மால்லையே.
ஆமாம், அதனால ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமாம், அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இல்லை, இன்னைக்கு நம்ம தேட்டரில் பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங்கு சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்கே தட்டுமா அங்கே தட்டுமா? அங்கே போட்டுமா? எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பார்த்துக்கிறீங்களா? கேமரா போட்டு போறீங்களா? பத்திரம் வேற வழி அங்கே தான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். சார், அதாவது நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்துட்டு இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. இல்லை, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்கள் உங்கள் சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக நிச்சயம் சார். நான் விஜய் ஆண்டனி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்கலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்லை சார், டான்ஸ் ஆடுறேன். நான் கூட நிற்கிறேன். பார்க்கலாம். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்துலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் தி சாங். ஒன்று பண்ணலாம். நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? சோனியா பாஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சோனியா பாஷா டு தி ஸ்டேஜ். ஹாய் சோனியா பாஷா, எப்படி இருக்கீங்க? ஓகே, விஜய் ஆண்டனி சார் ஹிட்லர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஹிட்லர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாக்கு முக்க வந்துன்னு தோணுச்சா உடனே? எஸ் இல்லையா? உங்களோட கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? சோனியா பாஷாவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க பத்தல. ஏன்னா நம்ம லைஃப்க்கான அத்தனை ஐடியாவும் அவங்க இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து நிச்சயமாக விஜய் ஆண்டனி சார் இல்லையா? நான் வந்து கேட்டேன், என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க சாரோட நீங்கள் பேசுனீங்கன்னா என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேன், நான் சார் கிட்டே சொல்லுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வில் ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் அகேன் சார். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி சார் ஆன் டு தி ஸ்டேஜ். Sonia Basha. Nice meeting you, Sonia. Nice meeting you. Thank you. பக்கத்தில் வந்து நல்லா பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன். ஓடி பேசுகிறேன். நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். பரவாயில்ல. தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசிச்சேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக. ஆனால் வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம். நம்ம ஜாலி பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறது. காமெடி நான் தண்ணி வழியாக இருக்கேன்னு சொல்றீங்களா? சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் கெஸ் பண்ணிருக்கேன். நீங்க கெஸ் பண்றது தாண்டி நீங்க கேளுங்க, அவர் வச்சிருப்பாரு பதில். இது நல்லா இருக்கு, இருக்கட்டுமே. ஆமா, நான் அப்படிதான் வந்தேன், அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எது பண்ணாலுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்னா ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேட்கணும் சார். அவங்க கேட்டாங்க, கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. உங்க வேலை நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார். சரி, இல்லை புதுசு அதான் ஒரு லைஃப் ஃபிலாசபி கேட்குறாங்க. ஃபிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாம். சரி, வைபா என்ன சொல்லலாம்?
சரி லைஃப்பில் நடக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கு சார். வாயில் ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். மிதிச்சு அடிச்சு மதிக்காதீங்க. ஆமாம், ஒன்றாவது சார். லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். நாங்கள் ஒரு பையன் சொன்னான் அப்போ. தம்பி அப்படியாப்பா? சவுக்கு சட்டை பையன். அப்போ வந்து கேளுங்க, ஸ்டேஜில் வந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கண்ணிவடியாக தான் லைஃப்பில் இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் தனஞ்சன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், வாங்க வாங்க, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணிவடி தான், ஒவ்வொரு செகண்டு கண்ணிவடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்கும். அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது இவள் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் கண்ணிவடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் இந்த ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? சரிப்பா, ஒரு புரிஞ்சுதான் நான் பேசினது. இன்னும் நிறைய கண்ணீர் வெளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேள்வி சார். அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது. அது ரூட்டில் போகுது. ஃப்ரீயாக விடுங்க பாபு, ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சோனி பாஷா, தேங்க்யூ. ஐ திங்க் சார் பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்க எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். சார், உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது தான் இந்த லவ் வைப். நிறைய பேச போகிறோம் டெஃபினெட்லி. தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். இப்போ சின்ன படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேரே ஹிட்லரு. ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைக்காரன், பிடிச்ச டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்ன தான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதோட ஸ்டைல்லே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுறேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே. பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப், தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன். அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்கல, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரம் கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு அந்த தம்பி. பிளான் படி எதுவுமே நடத்துக்கிறது இல்ல. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாம். எஸ் ப்ளீஸ் கம். வரீங்களா? வாங்க 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 ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்டு. ஆமா. தம்பி பேர் என்னப்பா? நவீனா. இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான்ட். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? நீங்கள் பாட்டு பாடினாலே முதல்ல வைப்பு தான். பாட்டு கடைசியாக பாட போனேன்ப்பா. வேற என்ன செய்யலாம் நம்ம? உங்கள் டான்ஸ் அது வரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். இந்த ஷோ அது வரைக்கும் ஏதாவது கேட்டுருங்க. ஆமாங்க சார். வைப்புனா என்னன்னா, பொச்சி யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ்ல நிக்கிறாப்புல இல்லையா? இதெல்லாம் நத்திங் பிளான்ட் இல்ல. ஆமா. அது மாதிரி போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி go with everything. Okay. Nothing planned. I don't know. நீங்க வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்ல சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த மூணு வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க. இந்த லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் ஃபிலாசபிக்கல்ல சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பிராக்டிகல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமா தெரியுது சார் எனக்கு. சரிப்பா சரி. நீங்க வெச்சு செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. பிராக்டிகலா சொல்லலாம் அவ்வளவுதான். nothing philosophical, practical, very practical. இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எப்படி? ஆமா 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து எடுத்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்க வேற, நானே உங்களை பார்த்து கத்துக்கணும். நவீன், உங்க வீட்டுக்கும் உங்க பொண்ணுக்கும் யாராவது நீங்க மைக்ல தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. உங்க ப்ரொமோஷனா சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. சரி ஓகே. இல்லை உங்க ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விடையா சார்? தேங்க்யூ சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை அவங்கள நான் மேடை கூப்பிடுறேன். பால் பச்சை and Preetha onto the stage please. Yes. பால் பச்சை. ஆமா.
இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் சார். ஹாய் ஹாய் சார் ஷீ இஸ் an actor too. பால் பச்சை இல்ல? பால் பச்சை அங்க வராங்க. ஓ பால் பச்சை. ஆமா. வாங்க 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 பாத்து. இவங்க ரெண்டு பேரும் பால் பச்சை ஃபேன்ஸ். மைக் கொடுங்க மைக் கொடுங்க. ஹலோ சார். ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? இல்ல பச்சை பால் பச்சை புல்ல. இல்ல இல்ல சார் இல்ல. இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் பால் பச்சை? இல்ல இல்ல என் பேர் சிவா. உண்மையா நேம் சிவா. உங்களை பால் பச்சை கூப்பிடுறது பதிலா பச்சை பால்னு கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. பச்சை பால் ஓகே. பச்சை புல்ல பாவம். ஓகே. நீங்க சார் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னா? சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனதே நாக்குமுக சாங் தான். ஓ டான்ஸ் ஆமா ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ்ல ஆடின பாட்டே அதான். ஓகேப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்குனா ஒரு நாள் பவரா ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்ல போட்டாலும் ஓகே தான். நீங்க எங்களுக்கு பவரா அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்க வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்களே. அதுக்கு நான் பவர் போட மாட்டேன், நான் வேணா கையாட்டுறேன். நீங்க ஆடுறீங்களா? நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார் அக்கா தம்பி சார். ஐயோ சார் நீங்களே ஏதாவது எடுத்து சொல்லுங்க சார். இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லப்பா தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ் தானே? ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட்ஸ். ஆமா நல்ல டான்சர். நான் இன்ஸ்பிரேஷன். சோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா வச்சுக்கலாம். ஆமா சார். நோ டான்ஸ் நோ. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா கேளுங்க. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதுல அந்த டாக் லைன் ஒன்னு இருந்ததுல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய நாலு ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய क्वेश्चन. நீங்க இன்னைக்கு சமைக்க போறதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்ல? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சார் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். இல்லை நம்ம பிளான் பண்ணி தான் எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்கு. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டயலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான். அப்படின்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. Thank you sir. Thank you sir. And பால் பச்சை நீங்க பச்சை பால். Yes sir. தம்பி நீங்க இன்ஸ்டா தானா தம்பி? ஆமா சார். இந்த இவரோட இன்ஸ்டால ஃபியூச்சர்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பச்சை பால்னு நீங்க அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார் இனிமே இவர் பச்சை பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே. அவர் பேர் என்ன? பச்சை பால். பச்சை பால். சரி. யா சார் நான் படம் தான் எனக்கு உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. Thank you. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சர்ல நான் நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம் சார். யாரெல்லாம் பண்ணல? அப்படியே ஜாலியாக ஆடியன்ஸ் பண்ணிடலாம். இல்லை ஓகே. சி நான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு என்ட்ரஸ் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போவும் அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி தெரியுது? வைபா தெரியுது சார். என்ன தெரியும்? வைப் உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியலையா? இல்லை சார். ரோஷிலா சார் அப்பாவி மாதிரி தெரியலையா? சரி தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதில் என்ன நடக்கும்னே தெரியாது. நெக்ஸ்ட் தெரியும். ஆமாம். சரி, நான் லவ் பண்ணுறதுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்போதான் படிப்படியாக கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோல லவ் ஆரம்பிச்சு இந்த படத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லிங்க தம்பி. இல்லை சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்ணுறது பிடிக்குமா? இப்போதான் சூட் கேஸ் எல்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பார்த்துக்கிட்டப்பா பச்சை பால், நீங்க பச்சை பால் மாதிரி தெரியல. கொலை பண்றது பிடிக்கும்ட்டாரு. சரி பாத்து. Thank you Mr. Pachapal. Thank you. Nice. Thank you so much Mr. Pachapal.
சார் ஒரே ஒரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா ஓகே சார். ரஹ்மான் இங்க ரிவர்ப் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரிவர்ப் இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த பாப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஓகே. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடணும் அப்படின்னு. பாப்பாவா? ஆமா. உங்களுக்கு பாப்பாலாம் இருக்கா? இருக்கு சார். மேரிடா? ஆமா சார். ரோஷியா சொல்லவே இல்ல. இப்ப சொல்லிட்டேன் சார். நீங்க அத்தான்னு கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நான் ஒரு வைப்ல இருக்கேன் தெரியுமா? அது வைபத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? ஆனா அந்த பாப்பா இத்தனோண்டு இந்த காலத்து சென்சி கிட் பத்தி பேசுறோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கூட அது பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களை லவ் பண்ணுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு. அந்த கேள்வி அவங்களே கேட்டுட்டோம். சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த குழந்தை பாடுற பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ரவுடி பேபி வர்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லெட்ஸ் ஹேவ் ரவுடி பேபி வர்ஷா onto the stage. வெல்கம். சா தைரியமா வருது. ஐயோ வாங்க 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 வாங்க. மைக் கொடுங்க. வர்ஷா கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கை தட்டல். இந்த வயசுல எந்த பயமும் வர்ஷா உட்கார்ந்துடலாம். உட்காருங்கப்பா. நின்று டயர்டா இருக்கு. அப்படி உட்கார்ந்துடலாம். யா வர்ஷா டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? பேச போறீங்களா? பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறாங்களாமா? டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா? உட்கார்ந்த மாதிரி பாட்டு பாடலாமா? என்ன பிளான்ல வந்தீங்க? டான்ஸ் ஆடலாமா? உட்கார்ந்து பாட்டு பாடலாமா? உட்கார்ந்தே பாட்டு பாடு. ஏன் டான்ஸ் ஆடினா என்ன? நீ தான் அழகா டான்ஸ் ஆடுவியே. இந்த பாப்பா வந்து டான்ஸ் ஆடே பாடுவாங்களா? உட்கார்ந்து பாடுவாங்களாப்பா? நின்று பாடுவாங்களா? டான்ஸ் ஆடே பாடுவாங்களா? பாப்பா எஞ்சிடலாம். நான் உட்காந்து கேட்குறேன். எஸ். என்ன பாட்டு? என்ன? நான் பிடிச்சிக்கிறேன் மைக். ஓகே நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பாட்டு? உங்களோட பாட்டு ஒன்று நான் பாட போறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன பாட்டு? பிச்சைக்காரன் இல்லையா? பிச்சைக்காரன் பாட்டு. 100 சாமிகள் இருந்தாலுமா? 100. என்ன பாட்டு பாட போறாங்க? அம்மாவுக்கே மறந்துடுச்சு. பாட்டு மறந்துடுச்சு. என்ன பாட்டு பாட்டு மறந்துடுச்சா? என்ன பாட்டு? சரி நீ சாரோட பாட்டு. சரி வாங்க ஐயா. நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல. அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டமா இருக்கு? சார் கிட்ட கேளு. உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்னு தான். சரி என்ன உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல. பாலா போன உலகத்துலயா? சரி ஓகே ஓகே. உங்க பாட்டு வாயிலே நுழையல. நுழைய மாட்டேங்குதா? அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயில நுழையிற மாதிரி பாடுங்க. வாயில் நுழையலையா? சரி நான் சொல்லி தரட்டா? நா இக் இக் க க நாக்க 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 முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க வந்துருச்சு. வாய்க்குள் நுழையுது. ஆனா நீங்க தான் சொல்லி தந்தீங்க. என்ன நானே பாட மாட்டேனே. ஆனா நான் பாடுவேன் நல்லா. அப்படியா? எந்த பாட்டு பாடுவேன்? நான் எல்லா பாட்டுமே பாடுவேன். இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல. சார் டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு. நீ ஒரு பாட்டு பாடுனல, அந்த பாட்டு பாடுங்க. I love you. Thank you. Me too love you. சரி பாட்டு பாடுறியா? நான் உங்கள்ட்ட love you சொன்னால எனக்கு முத்தம் கொடுங்க. முத்தம் வேணுமா? Thank you. Thank you. இவங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓஹோ ஓகேவா? நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். வெல்கம். புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க. கொடுப்பேன் முத்தம். ஒண்ணு போதுமாடா? தேங்க்யூ தேங்க்யூ. சரி பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே, பாடலையா? நான் கண்ணு கருவண்ண கிளி காது கருகான குயிலெஞ்சு கருவஞ்சு கொடி நீதானம்மா தத்தித்தவளும் தங்கச்சமிழே பொங்கி பெருகும் தங்கச்சமிழே முத்தம் தரதித்தம் தர நட்சத்திரம் யாரோட எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் உச்சு வாழ்தாக வேண்டும் மாமா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பர் ராம். சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடுனீங்க. அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா ஊருக்கு? நீங்க அந்த பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப
சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பிக்சர் எடுத்தனா? நீங்க தர்மங்களுக்கு சோறு போடுற மாதிரி நானும் தர்மங்களுக்கு சோறு போடுவேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர் இல்ல? இந்த வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்லை. தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வேற ஏதாவது சொல்லணுமா விஜய் ஆண்டனி சாருக்கு? how much you love விஜய் ஆண்டனி சார்? எவ்வளவு லவ் பண்ற? நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய் எனக்கு நீ ஒரு கிஸ் தெரியா? சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா உங்களை? தேங்க்யூ. தேங்க்யூ.